2/9/2021 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளை, நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை எதிர்கால புதிய உலகத்திற்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த ராஜயோகமே புதிய உலகத்திற்கானதாகும். கேள்வி: அதிர்ஷ்டசாலி குழந்தையினுடைய முக்கியமான அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் முறைப்படி சீமத் படி நடப்பார்கள். சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தையும் செய்து தங்களை தாங்களே அல்லது தந்தையை ஏமாற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு படிப்பில் முழுமையான ஆர்வம் இருக்கும். மற்றவர்களுக்கும் புரிய வைப்பதற்கான ஆர்வம் கூட இருக்கும். பாஸ் வித் ராணராகி ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான புருஷார்த்த முயற்சி செய்வார்கள். ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். ஒருபொழுதும் தவறான செயல்களை செய்ய மாட்டார்கள். பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இனிமேலே இனிமையான ஆன்மீக குழந்தைகளை பாடலை கேட்டீர்கள். புதியவர்களும் கேட்டீர்கள், பழையவர்களும் கேட்டீர்கள், குமாரிகளும் கேட்டீர்கள். இது பாடசாலையாகும். பாடசாலையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக செல்கிறார்கள். அங்கு அநேக விதமான பாக்கியம் இருக்கும். ஒருவர் மருத்துவர் ஆவதற்கான, மற்றொருவர் வழக்கறிஞர் ஆவதற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறார்கள். பாக்கியத்திற்கு லட்சியம் நோக்கம் என்று கூறப்படுகிறது. பாக்கியத்தை அமைக்காமல் பாடசாலையில் என்ன படிப்பார்கள்? இங்கு நாம் புதிய உலகத்திற்காக தங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்காக அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்துள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இது புதிய உலகத்திற்கான ராஜயோகமாகும். அவர்கள் பழைய உலகத்திற்கான வழக்கறிஞர், இன்ஜினியர், சர்ஜன் ஆகியோர் ஆகிறார்கள். அவ்வாறு ஆகி இப்பொழுது பழைய உலகத்தின் காலங்களும் குறைவாக உள்ளது. அதுவும் முடிந்து போய்விடும். அந்த அதிர்ஷ்டம் இந்த மரண உலகத்திற்காக உள்ளது. இந்த பிறவிக்காக உள்ளது. உங்களுடைய படிப்பு புது உலகத்திற்காக உள்ளது. நீங்கள் புது உலகத்திற்கான பாக்கியத்தை உருவாக்கி வந்துள்ளீர்கள். புது உலகத்தில் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். யார் கற்பிக்கின்றார்? எல்லையில்லாத தந்தையரிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டியுள்ளது. எப்படி மருத்துவருக்கும் தன்னுடைய கல்வியின் மூலம் மருத்துவத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது? நல்லது. வயதான பிறகு குருவிடம் செல்கிறார்கள். குருவிடம் என்ன விரும்புகிறார்கள்? எங்களுக்கு சாந்திதானம் செல்வதற்கான அறிவுரை கொடுங்கள். எங்களுக்கு சத்கதி அளியுங்கள். இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு சாந்திதானத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள். இந்த பிறவிக்காக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. ஆனால் குருவிடமிருந்து எதுவும் கிடைப்பதில்லை. ஆசிரியரிடமிருந்து ஏதாவது கொஞ்சம் ஆஸ்தி பெறுகிறார்கள். ஏனெனில் தொழில் வேண்டும் அல்லவா? தந்தையின் ஆஸ்தி இருக்கும்போது கூட தாங்களும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக படிக்கின்றார்கள். குருவிடமிருந்து எந்த வருமானம் கிடைக்காது. ஆம், ஒரு சிலர் கீதை ஆகியவற்றை நல்ல விதமாக படித்து கீதையின் சொற்பொழிவை நிகழ்த்துகின்றார்கள். இவையெல்லாம் குறுகிய கால சுகத்திற்கானதாகும். இப்பொழுது மரண உலகத்தின் கடைசி ஆகும். நாம் புதிய உலகத்தின் பாக்கியத்தை உருவாக்க வந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த பழைய உலகம் முடியப் போகிறது. தந்தையினுடையது அல்லது தங்களுடையது எல்லாம் சொத்தும் சாம்பல் ஆகிவிடும். பிறகு வரைபடம் சொல்வார்கள். இப்பொழுது புதிய உலகத்திற்காக சம்பாதிக்க வேண்டும். பழைய உலகத்தின் மனிதர்கள் அதை செய்ய முடியாது. புதிய உலகத்தின் சம்பாத்தியத்தை செய்ப்பவர் சிவபாபா ஆவார். இங்கு நீங்கள் புதிய உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை அமைக்க வந்துள்ளீர்கள். அந்த தந்தையோ உங்களுடைய தந்தை ஆவார், ஆசிரியரும் ஆவார், குருவும் ஆவார். மேலும் அவர் சங்கமத்தில் வருங்காலத்திற்கான சம்பாத்தியத்தை கற்பிப்பதற்காக வருகின்றனர். இப்பொழுது இந்த பழைய உலகத்தில் கொஞ்சம் நாட்கள் தான் உள்ளது. இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு தெரியாது. புதிய உலகத்திற்காக இந்த தந்தை ஆசிரியர் சத்குரு ஆவார் என்பதை பொதுவாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்ல தந்தை வருகின்றார். ஒருவர் அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொள்வதில்லை என்றால் ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். ஒரு வீட்டில் மனைவி படிக்கிறார், கணவன் படிப்பதில்லை. இது போல ஆகிக் கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் குடும்பமாக வந்தார்கள். ஆனால் மாயனுடைய புயல்கள் தாக்கியதால் ஆச்சரியப்படும் வகையில் ஞானத்தை கேட்டார்கள். பிறருக்கு கூறினார்கள். பிறகு தந்தையை விட்டு சென்று விட்டார்கள். ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள், கூறினார்கள். தந்தையினுடையவர் ஆனார்கள். படிப்பை படிப்பித்தார்கள். பிறகு ஐயோ, இயற்கை அனைத்து நாடகம் டிராமாவில் இருந்ததுதான் நடந்தது அல்லவா? ஆகா டிராமா, ஆகா மாயா என்று சுயம் தந்தை கூறுகிறார். யாருடைய கையை விட்டு சென்று விட்டார்கள். கணவன் மனைவி ஒருவர் விவாகரத்து செய்கிறார்கள். குழந்தைகள் தந்தையின் கையை விட்டு போகிறார்கள்.
குழந்தைகள் தந்தையின் கையை விட்டு விட்டு போகிறார்கள். இங்கே அது கிடையாது. இங்கே கையை விட்டு விட்டு போக முடியாது. தந்தை குழந்தைகளுக்கு உண்மையான சம்பாத்தியம் செய்விக்க வந்துள்ளார். தந்தை யாரையாவது குழியில் தள்ளுவாரா என்ன? தந்தை பதித பாவனராக கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார். தந்தை வந்து துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். லிபரேட் மற்றும் கைடு வழிகாட்டியாகி அழைத்து துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். வழிகாட்டியாகவும் இருக்கிறார். இதுபோல் எந்த ஒரு லௌலிய குருவும் நான் உங்களை அழைத்துச் செல்வேன் என்று கூற மாட்டார். சாஸ்திரங்களில் உங்கள் அனைவரையும் கூட்டிச் செல்வேன் என்று பகவான் கூறுகிறார் என்று உங்களது கொசுக்கள் போல் எல்லோரும் போக வேண்டியுள்ளது. இப்பொழுது நாம் வீடு செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். இந்த சரீரத்தை விட வேண்டியுள்ளது. நீங்கள் இறந்தால் உலகமே இறந்து விட்டது போலதான் தன்னை ஆத்மா என்று மட்டும் உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுவோ பழைய சிச்சி சட்டையாகும். இந்த உலகம் பழையதாகும். எப்படி பழைய வீட்டில் உட்கார்ந்திருக்கையில் புதிய வீடு முன்னால் உருவாகி கொண்டிருக்கும் போது நமக்காக உருவாகி கொண்டிருக்கிறது என்று தந்தையை நினைப்பார். குழந்தைகளை நினைப்பார்கள். புதிய வீட்டின் பக்கம் புத்தி சென்றுவிடும். இதில் அமையுங்கள், இதை செய்யுங்கள் என்று புத்தி அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். பிறகு பழையதை இடித்து விடுவார்கள். பற்று முழுவதும் பழையதிலிருந்து நீங்கி புதியதில் இணைந்து விடுகிறது. இது எல்லையில்லாத உலகத்தின் விஷயமாகும். பழைய உலகத்தின் மீது உள்ள பற்றை நீக்க வேண்டும். மேலும் புது உலகத்தின் மீது ஈடுபடுத்த வேண்டும். இந்த பழைய உலகம் முடியப் போகிறது என்று அறிந்துள்ளீர்கள். புது உலகம் என்பது சொர்க்கமாகும். அதில் நாம் ராஜ்ய பதவி அடைகிறோம். எந்த அளவிற்கு யோகத்தில் இருக்கிறீர்களோ, ஞானத்தை தாரணை செய்வதோ, மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்களோ, அந்த அளவில் வீழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். மிகப்பெரிய பரீட்சையாகும். நாம் 21 பேர்களுக்கு ஆசையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். செல்வந்தராக அல்லது செல்வந்தராக ஆவது நல்லது தானே. நீண்ட ஆயுள் கொடுத்தால் நல்லது தானே. சிறுசி சக்கரத்தை எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ, எத்தனை பேரை தனது சமமாக ஆக்குவீர்களோ அந்த அளவிற்கு நன்மை உள்ளது. ராஜா ஆக வேண்டும் என்றால் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். கண்காட்சியில் இத்தனை ஏராளமார் வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் பிரஜைகளாக ஆகிக் கொண்டே செல்வார்கள். ஏனெனில் இந்த அழிவற்ற ஞானம் அழிந்து போகாது. தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்திற்கு அதிபதி ஆக வேண்டும் என்பது புத்தியில் வரும். ராமராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ராவண ராஜ்யம் அழிந்து போய்விடும். சத்தியுகத்தில் தேவதைகள் இருப்பார்கள். லட்சுமி நாராயண சித்திரத்தை அமைப்பார்கள். அந்த படத்தில் முன்பிறவில் இவர்கள் தமோபிரதான உலகத்தில் இருந்தார்கள். பிறகு இந்த முயற்சியினால் தமோபிரதான உலகத்திலிருந்து சதுர்ப்ப உலகத்திற்கு அதிபதியாகி விடுவார்கள் என்பதை எழுத வேண்டும் என்று பாபா புரிய வைத்திருந்தார். ராஜா பிரஜைகள் எல்லாருமே அதிபதியாகிறார்கள் அல்லவா? எங்களுடைய பாரதம் எல்லாவற்றைவிடும் உயர்ந்தது என்று பிரஜைகளும் கூறுவார்கள். உண்மையில் பாரதம் தான் எல்லாவற்றைவிடும் உயர்ந்ததாக இருந்தது. இப்போது இல்லை. நிச்சயம் இருந்தது. இப்பொழுது முற்றிலும் ஏழையாக ஆகிவிட்டுள்ளது. பழமையான பாரதம் எல்லாவற்றைவிடும் செல்வந்த நாடாக இருந்தது. பாரதவாசியாக நாம் எல்லாவற்றோட உயர்ந்த தேவதை குலத்தினராக இருந்தோம். வேறு யாரையும் தேவி தேவதை என்று கூற முடியாது. இப்பொழுது பெண் குழந்தைகளாக நீங்களும் படிக்கிறீர்கள். பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறீர்கள் அல்லவா? பாபா டைரக்ஷன் கொடுத்திருந்தார் அல்லவா? எப்படி கண்காட்சிகளின் போது தந்தி அனுப்ப வேண்டும் அதை எழுதி கொண்டு வாருங்கள். உங்களிடம் படங்களும் உள்ளன. படங்களும். அவர்கள் இந்த பதவியை லட்சுமி நாராயணன் எப்படி அடைந்தார்கள் என்பதை உங்களால் நிரூபித்து கூற முடியும். இப்பொழுது மீண்டும் சோபாவிடமிருந்து இந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய படமும் உள்ளது. சிவன் பரமபிதா பரமாத்மா ஆவார். பிரம்மா விஷ்ணு சங்கரின் படங்கள் உள்ளன. பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்து கொண்டிருந்தார். விஷ்ணு பிரியத்துடன் இருக்கிறது. விஷ்ணு மூலமாக புதிய உலகத்தின் பாலனை விஷ்ணு ராதை கிருஷ்ணனின் ஓம் சாந்தி. விஷ்ணுபுரி எதிரில் நிற்கிறது. பாபா சொல்கிறாரு, சிவன் பரமபிதா பரமாத்மா ஆவார். பிரம்மா விஷ்ணு சங்கரன் படங்கள் உள்ளன. பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். விஷ்ணுபுரி எதிரில் நிற்கிறது. விஷ்ணு மூலமாக புதிய உலகத்தின் பாலனை விஷ்ணு ராதை கிருஷ்ணன் 2 ரூபமாகும். விஷ்ணு ராதை கிருஷ்ணன் 2 ரூபம் தான் விஷ்ணு. இப்பொழுது கீதையின் பகவான் யார் ஆகிறார்கள்? முதலில் கீதையின் பகவான் நிராகர சிவன் ஆவார். அன்றி கிருஷ்ணரே அல்ல என்பதை எழுதுங்கள். பிரம்மாவே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா எப்படி ஆகிறார்? ஒரு படத்தை புரிய வைப்பதற்காக எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? புத்தியில் விஷயம் பதிய வேண்டியுள்ளது. முதலிலோ இதை புரிய வைத்து பின்னர் எழுத வேண்டும். பிரம்மா மூலமாக உங்களுக்கு யோக பலத்தினால் 21 பிறவிகளுக்கான அதிகாரம் கிடைக்கிறது என்று தந்தை கூறுகிறார். சிவபாபா பிரம்மா மூலமாக ஆஸ்தி அளித்துக் கொண்டிருக்கிறார். முதலில் இவருடைய ஆத்மா கேட்கிறது. ஆத்மா தான் தாரணை செய்கிறது. அடிப்படை விஷயம் இதுதான். சிவனுடைய படத்தை காண்பிக்கிறார்கள். இவர் பரமபிதா பரமாத்மா சிவன் ஆவார்.
பிறகு பிரஜபதா பிரம்மாவை அவசியம் வேண்டும். இங்கு பிரஜபதா பிரம்மாவின் பிரம்மகுமார் குமாரிகள் ஏராளமாக உள்ளார்கள். பிரம்மாவின் குழந்தை ஆகாதவரை, பிராமணர்கள் ஆகாதவரை சிவபாபாவிடமிருந்து ஆசை எப்படி எடுக்க முடியும்? விகாரத்தின் பிறப்பாக முடியாது. வாய்வழி வம்சாவளி என்று பாடப்படுகிறது. நாங்கள் பிரஜபதா பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளி ஆகும் என்று நீங்கள் கூறுவீர்கள். அவர்கள் குருக்களின் சிலர்கள் அதை பின்பற்றுவர்களாக இருப்பார்கள். இங்கு நீங்கள் ஒருவரை தான் தந்தை, ஆசிரியர், சத்குரு என்று கூறுகிறீர்கள். அது கூட நிராகரமான சிவபாபா ஞானக்கடல் நாலஞ்சுக்குள் ஆக இருக்கிறவர்களுக்கு கூறுகின்றீர்கள். அவர் படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றி ஞானம் அளிக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். நிராகரமனர் வந்து சாகரத்தின் மூலமாக கூறுகிறார். ஆத்மா பேசுகிறது அல்லவா, எனவே சரீரத்தினை கஷ்டப்படுத்தாது என்று ஆத்மா கூறுகிறது. ஆத்மா துக்கமடைகிறது. சமயத்தில் பதித ஆத்மா உள்ளது. பதிதர்களை பாவனமாக ஆக்குபவர் பரமபிதா பரமாத்மா ஆவார். பதித பாவனரே, காட்ஃபாதர் என்று ஆத்மா கூப்பிடுகிறது. இப்பொழுது தந்தை ஒருவரை அமர்ந்துள்ளார். பிறகு யாரை நினைவு செய்கிறார்கள்? இது என்னுடைய ஆத்மாவின் தந்தை என்று ஆத்மா கூறுகிறது. அவர் சரீரத்தின் தந்தை ஆவார். இப்பொழுது நிராகரமானவராக இருக்கும் ஆத்மாக்களின் தந்தை பெரியவராக இல்லை. சரீரத்தின் படைப்பு கர்த்தாவான சாகார தந்தை பெரியவரா என்பது புரிய வைக்கப்படுகிறது. சாகாரமானவர் நிராகரமானவரை நினைவு செய்கிறார். இப்பொழுது எல்லாருக்குமே புரிய வைக்கப்படுகிறது. விநாசம் எதிரே உள்ளது. எல்லோரையும் திரும்ப அழைத்துச் செல்வதற்கு பரலோக தந்தை கடைசியில் வருகிறார். மற்ற அனைத்தும் விநாசம் ஆகிப்போகிறது. இதற்கு மரண உலகம் என்று கூறப்படுகிறது. யாராவது இறந்துவிட்டால் இன்னார் பரலோகம் சென்று விட்டார், சாந்திதாமம் சென்றார் என்று கூறுகிறார்கள். பரலோகம் என்று சத்தியுகத்திற்கு கூறப்படுகிறதா இல்லை சாந்திதாமத்திற்கு கூறப்படுகிறதா என்று மனிதர்களுக்கு தெரியாது. சத்தியுகம் இங்கே இருக்கிறது. பரலோகம் என்று சாந்தி தாமத்திற்கு கூறுவார்கள். புரிய வைப்பதற்கான மிகுந்த யுக்தி வழிமுறை வேண்டும். கோவில்களுக்கு போய் புரிய வைக்க வேண்டும். இது சிவபாவின் நினவார்த்தமாகும். அந்த சிவபாபா நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். சிவன் உண்மையில் பிந்து ஆவார். ஆனால் பிந்துவிற்கு எப்படி பூஜை செய்வது, பழங்கள் மற்றும் மலர்கள் ஆகியவற்றை எப்படி படைப்பது? எனவே பெரிய ரூபத்தை அமைத்துள்ளார்கள். இவ்வளவு பெரிய ரூபம் எதுவும் இருக்காது. புருவமத்தில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று பாடவும் படுகிறது. பெரிய பொருளாக இருந்திருந்தால் விஞ்ஞானிகள் சற்றென்று அதை பிடித்திருப்பார்கள். அவர்களுக்கு பரமபிதா பரமாத்மாவின் மீது அறிமுகம் கிடைக்கவில்லை என்று பாபா புரிய வைக்கிறார். அதற்கு அதிர்ஷ்டம் திறந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கப்படவில்லை. எதுவரை தந்தை அறியவில்லையோ, தனது ஆத்மா பிந்துவாக உள்ளது என்று தெரியவில்லையோ, அதுவரை அதிர்ஷ்டம் திறக்கப்பட மாட்டாது. சிவபாபம் பிந்து ஆவார். நாம் பிந்துவை நினைவு செய்கிறோம். இவ்வாறு உணர்ந்து நினைவு செய்வதால் மிகவும் விநாசமாகும். மற்றபடி இது தெரிய வருகிறது. அது வருகிறது. இதற்கு மாயையின் தடை என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நமக்கு பரமாத்மா கிடைத்துள்ளார் என்று குஷி இருக்கிறது. ஆனால் ஞானம் வேண்டும் அல்லவா? யாருக்கு கிருஷ்ணனுடைய சாட்சாத்காரம் ஆகிறதோ அவர்கள் குஷியாகிவிடுகிறார்கள். பாபா கூறுகிறார், ஆனால் அவற்றால் எந்த ஒரு சத்கதியும் ஏற்படுவதில்லை. இந்த சாட்சாத்காரம் அனாவசியமாகவே ஆகிவிடுகிறது. நல்ல முறையில் படிக்கவில்லை என்றால் பிரஜரை சென்று விடுகிறார்கள். சிறிது கூட கேட்கிறார் என்றால் கூட கிருஷ்ணபுரியில் சாதாரண பிரஜை ஆகிவிடுவார்கள். சிவபாபா இந்த ஞானம் கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர் ஞானம் அறிந்தவராக இருக்கின்றார். அவசியம் தூய்மையாக வேண்டும் என்பது பாபாவின் கட்டளையாகும். ஆனால் ஒரு சிலரால் தூய்மையாக இருக்க முடியவில்லை. ஒரு சில நேரங்களில் பதிதமானவர்கள் இங்கு ஒளிந்து கொண்டு வந்து விடுகிறார்கள். தங்களுக்கு தான் தீமை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களை தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். தந்தையை ஏமாற்றுவதற்கான விஷயமே கிடையாது. தந்தையை ஏமாற்றி ஏதாவது பைசா வாங்க வேண்டியுள்ளதா என்ன? சிவபாபாவின் சின்னப்படி விதிப்படி நடக்கவில்லை என்றால் என்ன நிலைமை ஏற்படும்? நிறைய தண்டனைகள் வாங்க வேண்டி வரும். இரண்டாவது பதவியும் கூட இழிந்ததாக ஆகிவிடும். சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. உனது நடத்தை சரியில்லை என்று தந்தை புரிய வைப்பார் அல்லவா? தந்தையோ சம்பாதிப்பதற்கான வழி கூறுகிறார். பிறகு யார் செய்கிறார்களோ இல்லையோ அது அவரது அதிர்ஷ்டம். தண்டனைகளை பெற்று சாந்தி நாமத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. சத்தியுகத்தில் பதவி இழிந்ததாகிவிடும். பின்பு எதுவுமே கிடைக்காது. நிறைய பேர் வருகிறார்கள். ஆனால் இங்கு தந்தையிடமிருந்து ஆசை பெறுவதற்கான விஷயமாகும். மாமாவிடமிருந்து நாங்கள் சொர்க்கத்தின் சூரிய வம்சத்தின் ராஜ்யப்படி அடைந்து விடுவோம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். மாணவர்கள் கூட ஸ்காலர்ஷிப் பெறுகிறார்கள். எல்லாம் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் பெற்றுள்ளார்களோ அவர்களுடைய மாலை அமைக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த அளவிற்கு எப்படி தேர்ச்சி பெறுவார்களோ அந்த அளவிற்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். விருத்தி ஆகிய ஆயிரக்கணக்கானோர் ஆகிவிடுவார்கள்.
ராஜ்யபதி என்பது ஸ்காலர்ஷிப். யார் நல்ல முறையில் படிப்பை படிக்கிறார்களோ அவர்கள் மறைமுகமாக இருக்க முடியாது. ராஜ்யபதவி என்பது ஸ்காலர்ஷிப். யார் நல்ல முறையில் படிப்பை படிக்கிறார்களோ அவர்கள் மறைமுகமாக இருக்க முடியாது. நிறைய புத்தம் புதியவர்கள் பழையவர்களிடம் முன்னால் வெளிப்படுவார்கள். வைரம் போன்ற வாழ்க்கை அமைப்பார்கள். தங்களுடைய உண்மையான சம்பாத்தியம் செய்து 21 பிறர்களுக்கான ஆசையை பெறுவார்கள். எவ்வளவு குஷி ஏற்படுகின்றது! இந்த ஆசை இப்பொழுது எடுக்கவில்லை என்றால் பிறகு ஒருபொழுதும் எடுக்க முடியாது என்பதை அறிந்துள்ளார்கள். படிப்பினுடைய ஆர்வம் இருக்கிறது அல்லவா? ஒரு சிலருக்கு சிறிதளவு கூட புரிய வைப்பதற்கான ஆர்வம் இல்லை. நாடகப்படி அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பகவான் கூட என்ன செய்ய முடியும்? நல்லது. இனிமையோடு இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையினாக பாப்தாத நண்பர்கள் மற்றும் காலை வணக்க ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தை நமஸ்காரம். தாரணைக்கான முக்கியஸ்தரம். எந்த ஒரு செயலும் சீமத்திற்கு புறம்பாக செய்யக்கூடாது. படிப்பை நல்ல முறையில் படித்து உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இந்த பழைய உலகின் மீதுள்ள பற்றை நீக்கிவிட வேண்டும். உத்தியோகத்தை புது உலகத்தின் மீது ஈடுபடுத்த வேண்டும். குஷியில் இருப்பதற்கான ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கு தாரணை செய்விக்க வேண்டும். மருதானம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கு. இந்த சிதி மூலமாக பாவ கர்மங்களை அழிக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுக. லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கு. இந்த சிதி மூலமாக பாவ கர்மங்களை அழிக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுக. வெளிச்சம் இருக்கும் இடத்தில் எந்த ஒரு பாவ செயலும் ஏற்படாது. எனவே சதா லைட் ஹவுஸின் மனநிலையில் இருப்பதால் மாயா எந்த விதத்திலும் பாவக்கரை செய்ய வைக்க முடியாது. சதா புண்ணிய ஆத்மா ஆகிவிடலாம். புண்ணிய ஆத்மாக்கள் எண்ணத்திலும் கூட எந்தவித பாவ செயல் செய்ய முடியாது. பாவம் ஏற்படும் இடத்தில் பாபாவின் நினைவு இருக்காது. எனவே என் புண்ணிய ஆத்மா எனக்கு முன்னால் பாவம் வர முடியாது என்ற உறுதியான எண்ணத்தை கொண்டு வாருங்கள். கனவு மற்றும் எண்ணத்தில் கூட பாவத்தை வரவிடாதீர்கள். ஸ்லோகன். யார் ஒவ்வொரு காட்சியும் சாட்சியாக இருந்து பார்க்கிறார்களோ அவர்கள்தான் சதா பொன்முடன் இருக்கிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.